யாருடைய மனமும் புண்படாமல் பேசுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் மனிதனாக பிறந்துட்டா மற்றவர்களுடைய மனதை புரிஞ்சு நடந்துக்கிறது தான் மனிதனுக்கு அழகு. உங்களுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா அதே துன்பம் மற்றவர்களுக்கும் இருக்குங்கிறத மனசில் வச்சுட்டு மற்றவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பேச கற்றுக்கணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசினா மனிதனாக பிறந்ததுக்கே அழகில்லாமல் போயிடும். மனிதன் அழகானவனாக இல்லாமல் அசிங்கமானவனாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வாழ்க்கையில் மனிதன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் செல்வம் வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, மற்றவர்கள்கிட்ட பேசும்போது பண்போடவும் பணிவோடவும் அன்போடவும் பேசணும். அப்படி பேசாத போது மற்றவர்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசும்போது அந்த பேச்சு அவர்களுடைய மனசை ரொம்ப புண்படுத்திடும். அப்படி புண்படுத்துது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அதே விஷயம் உங்களுக்கும் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கும். நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் கெட்ட விஷயங்கள் ஏதாவது யாருக்கும் தெரியாமல் ஏதாவது செய்தாலும் சரி, அதுக்குண்டான பலனை நிச்சயமாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். அதே நேரத்தில் நல்லது செய்தால் நல்லது உங்களுக்கு நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது தான் நடக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் பேசாமல் இருக்கணும். மற்றவங்களுடைய மனசை புண்படுத்துனீங்கன்னா அதே விஷயம் திரும்பவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேறொரு பக்கம் அது நடக்கும். அதனால் இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க யார், தாழ்ந்தவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருடைய மனசும் ஒன்று தான். உங்களை ஒருத்தர் திட்டுனா வலிக்குதுன்னா மற்றவங்களுக்கும் அது வலிக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, திட்டும்போது மனசு வலிக்கும். அவங்கள திட்டுனா தான் வலிக்கும், நமக்கு திட்டுனா வலிக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம அவங்களுடைய மனசை புண்படுற மாதிரி பேசிடுறோம் அப்படின்னு சொன்னால் வேறொரு இடத்துல நம்மளை ஒருத்தர் புண்படுற மாதிரி பேசுவாங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு கண், காது எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய காதுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது, இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மற்றவங்களுடைய மனசு ரொம்ப மென்மையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேச கற்றுக்கணும். மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தி வாழ்கிறதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால் நீங்கள் அழகானவங்களாகவும் இருக்க மாட்டீங்க. மற்றவங்களுடைய மனசை புண்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிம்மதியும் போயிடும். இந்த சமுதாயத்தில் மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்ககிட்டையும் கூட நீங்கள் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் நடந்துக்கணும், பேசணும். அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மென்மையானதாக, அமைதியானதாக, அழகானதாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் எல்லோருடனும் அன்புடனும் கனிவுடனும் பேச கற்றுக்கொள்ளுங்கள். யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள். அப்படி புண்படுத்தாமல் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால், பேசினால் இந்த பிரபஞ்சம் உங்களை நேசிக்கும். அந்த இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.